வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதுகில் குத்திவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. தேமுதிக கூட்டத்தில் பிரேமலதாவின் விஜயகாந்த் ஆவேசம். வாங்க வீடியோவை காணலாம். அதாவது சென்னை தியாகராஜ நகரில் இன்று நடைபெற்ற தேமுதிகவின் பூத் கமிட்டி கூட்டத்தில்தான் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமை தாங்கினாராம். கூட்டத்தில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைத்துள்ளாராம். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட மாநிலங்களவை எம்பி பதவிக்கான கூட்டணி ஒப்பந்தங்களில் தேதி குறிப்பிட்ட மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதேபோலதான் தேமுதிகவுடன ஒப்பந்தத்திலும் தேதி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மாநிலங்களவை எம்பி இடம் குறித்து தெளிவாக பேசிய பிறகே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம். ஆனால் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற மரியாதை காரணமாகவே அந்த ஆதாரங்களை நாங்கள் வெளியிடவில்லை என்று பிரேமலதா பேசியுள்ளதாக தகவல் வெளியாகிறதா. அதனால்தான் நாம் ஏமாந்து விற்றோம், பதவி கொடுப்பார்கள் என நம்பியிருந்தோம். பெரிய மனிதர் என நம்பிக்கை ஏமாந்த போதும் இனி நாம் நம்ப தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடுமையான விமர்சனம் எல்லாம் தகவலையும் வெளியிட்டாராம். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணங்களுக்கு கூட்டம் கூடுவது பின்னணியும் பிரேமலதா கேள்விக்குள்ளாக்கினார். அவரது பிரச்சார கூட்டங்களுக்கு பணம் மற்றும் மது ஆகியவற்றை கொடுத்து ஆட்களை கூட்டு வருகிறார்கள். ஆனால் நமது கூட்டங்களானது விஜயகாந்த் மீதுள்ள அன்பால் மட்டுமே மக்கள் திரண்டு வருவார்கள் என்று அவர் கூறியிருந்தாராம். வரும் தேர்தலில் தேமுதிகவை தேடி மற்ற கட்சிகள் எல்லாம் வரும் என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது எத்தனை தொகுதிகள் என்பதை எழுத்தப்பூர்வமாக பெற்ற பின்னரே நாங்கள் கூட்டணியை இறுதி செய்யப்படும் என்று பிரேமலதா அவர்கள் உரைக்க கூறியிருந்தாராம். அது மட்டுமன்றி கடந்த ஜூன் 19ஆம் தேதி தமிழகத்தில் 6 மாநிலங்களவை எம்பிகள் இடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றதாம். அப்போது கூட கடந்த மக்களவைத் தேர்தலில் ஒப்பந்தப்படிதான் தங்களுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தரப்பில் கோரிக்கை விடப்பட்டது. ஆனால் தேமுதிகவுக்கு மாநில இடம் தருவதாக சொல்லவே இல்லை என எடப்பாடி பழனிசாமியோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாம். இதைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் பொதுச் செயலாளரை சந்தித்த தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவர்கள் தேர்தலில் இடம்பெறலை என்றும் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதாக அவர் கூறுகிறாராம். அதன் பிறகுதான் 2026 தேர்தலில் தேமுதிகவுக்கு மாநிலங்களிடம் தரப்படும் என அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த சூழ்நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்துள்ளாராம். அது மட்டுமன்றி பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 கடலூர் நடக்கும் மாநாட்டில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்பதை உறுதியாக கூறுவோம் என்று அவர் கூறியிருந்தாராம். மேலும் இந்த தகவலெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.